நடிச்சிருக்கிறாரு. வடிவேல் காமெடி நல்லா இருந்தது. சுந்தர் சி அண்ட் வடிவேல் காம்போ அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. நிறைய தடவை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். புடவை சீனில் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தேட்டர் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்குற ஒரு படம். சுந்தர் சார் சூப்பர் நடிப்பு. சுந்தர் சார் வின்னர் படம் மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல காமெடி ஃபிலிமாக. வடிவேல் சார் சுந்தர் சிங் நல்லா நடிக்கிறாங்க. அவங்களால தான் அந்த படமே ஓடும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக அரண்மனை 4 வரைக்குமே ஒரு த்ரில்லர் ஃபிலிம் மாதிரி இருந்தது. இது நல்ல காமெடி ஃபிலிமாக நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு. இறைவனுக்கு நன்றி நியூ பேசும் படத்திற்கு தொடர்ந்து ஆதரவு தந்து வருகின்ற அன்பான நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் கேங்கர்ஸ். தலைநகரம், வின்னர், கிரி, லண்டன் படங்களுக்கு பிறகு மீண்டும் சுந்தர் சி வடிவேலு காம்போவில் களை கட்டி இருக்கிறது அடிதடி காமெடி சரவெடி கேங்ஸர். சுந்தர் சி, கேத்ரின் தெரசா, வடிவேலு, வாணி போஜன், மைன் கோபி, அருள்தாஸ், முனிஸ்காந்த், பகவதி பெருமாள், விச்சு, சந்தான பாரதி மற்றும் பலர் நடிக்க சுந்தர் சி இயக்கி நடித்திருக்கின்றார். திரைக்கதை வசனம் சுந்தர் சியின் ஆஸ்தான அசோசியேட் டைரக்டர் வெங்கட் ராகவன் எழுதி நடித்தும் உள்ளார். சுந்தர் சி வடிவேலு கூட்டணி என்றைக்குமே வச்ச குறி தப்பாது என்பார்களே, அப்படி என்றைக்குமே சலிக்காது. பெரும்பாலும் சுந்தர் சி படம் என்றாலே எல்லோரும் சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா சிரிச்சிட்டு போங்க என்பதுதான் அவருடைய தாரக மந்திரம். அவருடைய படங்களின் உள்ள கட்டுமானமும் அப்படித்தான் இருக்கும். ஒரு கலகலப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். எப்போதுமே சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு மெசேஜும் கொடுப்பார். அப்படிதான் இந்த படத்திலும் கலகலப்புக்கு பஞ்சமில்லை. வடிவேலு வந்த பிறகு காமெடிக்கு இன்னும் பஞ்சமில்லை என்பது போல படத்தில் நிறையவே உண்டு. சரி, படத்தின் கதைதான் என்ன? அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவி திடீரென்று காணாமல் போகிறாள். ஏற்கனவே பல மாணவிகள் இப்படி காணாமல் போயிருக்கிறார்கள் என்று தெரிந்திருக்கிறது. ஆனாலும் இந்த மாணவி நல்ல படிக்கின்ற ஒரு நல்ல மாணவி, ஏழை மாணவி திடீரென்று காணாமல் போனதும் அதே பள்ளியின் ஆசிரியை கேத்ரின் தெரசா கமிஷனருக்கு மனு போடுகிறாள். இதை நீங்கள் உடனே பரிசீலித்து உடனே குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும், அந்த மாணவியை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று சொல்வதோடு இல்லாமல் அந்த மாணவியின் போஸ்டர்களை அடித்து பல ஊரெங்கும் ஒட்டுகிறார், பல வாகனங்களில் ஒட்டுகிறார். அதற்கான ஆனாலும் கூட அவருக்கான அந்த மாணவி கிடைக்கவே இல்லை. இப்படியே போகிறது. அந்த சமயத்தில் அந்த பள்ளிக்கு புதிய பிடி மாஸ்டர் சுந்தர் சி வருகிறார். அங்கு ஏற்கனவே சீட்டை தேய்த்து கொண்டு பிடி மாஸ்டராக வடிவேல் இருக்கிறார். அவரோ பசங்களுக்கே தெரிகிறது அவர் பிடி மாஸ்டர் அல்ல, காமெடி மாஸ்டர் என்று. அந்த அளவுக்கு காமெடியை செய்து கொண்டுதான் இருப்பார். அவர் பிடி மாஸ்டருக்கான வேலைகள் பெரும்பாலும் செய்வதில்லை. அடுத்து வருகின்ற சுந்தர் சி தான் அதிகாரப்பூர்வமான ஒரு கம்பீரமான, அதே சமயத்தில் ஒரு நேர்மையான பிடி மாஸ்டராக செயல்படுகிறார். உள்ளூர் அரசியல்வாதிகள் மைன் கோபி, அருள்தாஸ் அன்கோ அந்த பள்ளியை தங்கள் சாராய குடோனாக பயன்படுத்துகிறார்கள். இதை கண்டு ஆசிரியை கேத்ரின் குமருகிறாள். போலீஸுக்கு தகவல் தருகிறாள். யாரும் கண்டு கொள்ளவில்லை. போலீஸே அவர்களுக்கு காவலாக இருக்கிறது. இதனால் மைன் கோபி, அருள்தாஸ் கோஷ்டியால் பாதிக்கப்படுகிறாள் ஆசிரியை. ஒரு கட்டத்தில் பள்ளிக்கு வந்தே ஆசிரியை எச்சரிக்கிறார்கள். அவர்களுடைய புடவையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்த பார்க்கிறார்கள். அப்போது ஜன்னலில் இருந்து பார்க்கின்ற கதைநாயகன் சுந்தர் சி பிடி மாஸ்டர் கோபத்தில் கொதிக்கின்றார். இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று இறங்குகிறார். ஹீரோ கொடுமையை கண்டு கொதித்து எழுகிறார். மாறு வேஷம் போட்டுக்கொண்டு வில்லன்களை பந்தாடுகிறார். அதே போல மாறு வேடத்தில் வரும் வடிவேலு வில்லனிடம் மாட்டிக்கொண்டு தர்ம அடி வாங்குகிறார். இப்படி கண்ணுக்கு தெரியாமல் வந்து வில்லன்களை பந்தாடுகிறார் ஹீரோ சுந்தர் சி. ஆனால் அவர்களிடம் மாட்டிக்கொள்வது என்னவோ அதே போல மேக்கப் போட்டு கொண்டு வரும், வேஷம் போட்டு வரும் வடிவேலு.
மாணவிகள் காணாமல் போக காரணம் என்ன? சாராய சாம்ராஜ்யத்தின் நடத்தும் வில்லன்களை எப்படி களை எடுத்தார் சுந்தர் சி என்பதே மீதி கதை. முதல் பாதி காமெடி, அடிதடி, சென்டிமெண்ட் எல்லாம் கலந்து வருகின்றது. மறுபாதி தலைமறைவாக இருக்கும் கொள்ளையர் தலைவன் ஹரிஷ் பெரடியை தந்திரமாக வரவழைத்து அவனது 100 கோடியை ஆட்டை போடுகிறார்கள். மறுபாதி படுகலகலப்பாக போகிறது. காமெடிக்கு பஞ்சமில்லை. என்ன, வடிவேல் தான் கொஞ்சம் உப்பி போயிருக்கின்றார். வயதும் கொஞ்சம் அதிகமாகி இருக்கிறது. முகத்தில் அந்த முதிர்ச்சி தெரிகிறது. குரலிலும் அந்த முதிர்ச்சி தெரிகின்றது. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவருடைய காமெடி ரசிக்கத்தான் செய்கிறது. ஆக வடிவேலுக்கு மீண்டும் சுந்தர் சி வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த ஒரு ரவுண்டுக்கு கிளம்பி விடுவார் வடிவேலு. அந்த அளவுக்கு இந்த படம் அவருக்கு கை கொடுக்கும். தயாரிப்பாளருக்கும் டைரக்டர் சுந்தர் சிக்கும் இந்த படம் இன்னொரு வெற்றி படமாக அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே எம்ஜிஆர் மதகத ராஜா மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த படமும் மாபெரும் வெற்றி பெற்று சுந்தர் சிக்கு வெற்றி மகுடம் சூட்டும் என்பதில் ஐயமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.